எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாலா சார் வந்து முதல் நடிக்கிறதுக்கு போய் சான்ஸ் கேட்டேன். நீ பணக்காரனாக இருக்க, அதனால உனக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்னாங்க. ஏன் சார் அப்படின்னேன். இல்லையா, உன்னை நடிக்க வச்சா நான் பணம் வாங்கி நடிக்க வச்சேன்னு சொல்லுவாங்க, நீ தயவு செய்து போயிடு அப்படின்னாங்க. நானும் விடுற மாதிரி இல்லை. ஆர்யா சாருக்கு தெரியும், நான் கடவுளே நான் வந்து நடிக்கிறதுக்கு போனேன். அதில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து இந்த கேரக்டர் வேறு மாதிரி இருக்கே, இது உங்களுக்கு வேண்டாம், நல்ல சந்தர்ப்பம் வரும்போது மீண்டும் நான் உங்களை கூப்பிடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னாங்க. அதுக்கடையில் நான் ஹீரோ ஆகிட்டேன். அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக. ஆமாம், இருந்தாலும் சார் படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சொன்ன வாக்கு என்னை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன், பரீட்சை எழுதியிருக்கேன், மார்க் போடுங்க. வணக்கம். மேடையில் முதற்கும் குருநாதர் பாலுமந்திர சார் உள்ளிட்ட அவையினர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பாலானனுக்கு நான் முதல்ல நந்தா படத்தில் தான் பாடல் எழுதினேன். 1000 யானை கொன்றால் பரணின்னு ஒரு பாட்டு. யுவன் சாருக்கும் அதான் எனக்கு அவருடைய இசையில் இருந்த முதல் பாடல். அதுக்கு பிறகு அவருடைய இசையில் கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு மேலே எழுதி மறுபடியும் வந்து பாலானனுடைய அவான் யுவனில் முழு பாடல் எழுதியிருக்கேன். பாலானனுக்கு பாடல் வந்து ஒரு எப்படியுமே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம், ஒரு ஆபத்தான வேலை. அது ரொம்ப கஷ்டம். மலைக்கு மேலே ஏற போகிற மாதிரி அது வந்து நிறைய வழிகளை, அது நிறைய காயங்களை கொடுத்தாலும் போகிற வழி முழுக்க பள்ளத்தாக்குகளும் பூக்களும் அருவிகளும், அந்த மூச்சு வாங்கி மலைக்கு மேலே நிற்கும்போது இதெல்லாம் தரிசிக்க தான் நாம் இத்தனை நேரம் இந்த மலை ஏறணுமான்னு தோணும். எதுக்காக ஆபத்தான விஷயம்னு சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 6 மாதமாக அந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 4 பாட்டு வேறு இருக்குன்றார் பிட் சாங்கு ரீடக்கடைங்களை. ஆபத்தை தாண்டி ஒரு சந்தோஷமும் ஒரு துள்ளலும் இருக்கும். ஒவ்வொரு முறை கம்போசிங் போகும்போது, முதல் தடவை அவர் வந்து மகாபலிபுரத்தில் கம்போசிங் போனோம். இசை விமர்சகர் சாட்சியும் இருந்திருந்தார். அவர் பழைய இந்தி பாடல்கள்லாம் பாடி காட்டுவார். அப்புறம் பாலானனும் அவருடைய உதவியாளர்கள் நம்ம சுந்தரராஜ மாமா எல்லாரும் ரொம்ப 1930கள் 40களில் வந்த பாடல்களை பாடி காட்டுவாங்க. இவர் பொறுமையாக அப்படி கேட்டு, நான் கவனிக்கிறேன்னா கேட்குறேனான்னு வேற உத்து பார்த்துட்ருப்பார். அப்புறம் நடுவில் திரும்பி ஒரு முறைப்பார், எப்படி எழுதியிருக்கான் பார், நீ என்ன எழுதுற அப்படின்னு. சரிண்ணே, இன்னொரு அந்த பாட்டை பாடுங்க. தன்னை தானே நம்பாதது சந்தேகம், அது சுந்தரராஜ மாமா குரலில் கேட்கணும். அதற்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை தாய் தந்தையாகும் தன்னை தானே அப்படின்னு திரும்பி பார்ப்பார். இந்த மாதிரி ஒரு வரி எழுதுறா நீ அப்படின்னு அப்படியே ஜிவ்வு நேரம் ரத்தம் உள்ள. சரி, வெறியேற்றி விட்டுறாரு, அது ஒழுங்காக எழுதணும் அப்படின்னும் போது அப்புறம் மறுபடியும் கம்போசிங் உட்காருவோம். மதுரையில் பெரிய குளம் தேனி பக்கத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அங்கேருந்து ஃபோன் வரும், நீ கிளம்பி மதுரைக்கு வாடினார். சொல்லுங்க அண்ணே அப்படின்னு. என்ன ஃபாரினில் தான் போய் பாட்டு எழுதியா, மதுரையில் எழுத மாட்டியா, வாடா அப்படின்னு. ஏர்போர்ட்லேருந்து அவனை நேராக லொக்கேஷனுக்கு வர சொல்லுங்கள். ஒரு 7 மணி இருட்டு. அது ஒரு காடு, கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் அடுக்கம்னு ஒரு இடம். சுற்றுலும் மலை அடிவார காடுகளில் போய் நிறுத்துவோம். ஷூட்டிங்லாம் பேக்கப் பண்ணி எல்லாம் போயிட்டுருப்பாங்க. இவர் காரு கூட ஒரு 2 பேர் நின்றுட்டுருப்பாங்க. போய்ட்டு பக்கத்தில் நான் சிச்சுவேஷன் சொல்லுங்க அப்படின்னு. இறா மாடு பார்க்கலாண்டா அப்படின்னு. அண்ணே அப்படின்னு. இறா இங்கே நிறைய பைசன்லாம் இறங்கும், இங்கே நம்ம அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு. எனக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. பைசன்டா, அதான் பெருசு பெருசாக ஒரு 2000 கிலோ இருக்குமா அந்த மாடல். ஆமாம், என்னை விட்டுருங்கண்ணே, நான் போயிட்டு முதல்ல என் மைசன்னை பார்க்கணுண்ணே. இல்லை இது என்ன பயம், ஒன்றுமே இல்லை. பிதாமகன்லாம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தேன், இங்கே தான் படுத்துட்டு இருந்தேன். காலையில் பார்த்தா என் பக்கத்தில் இருந்த ஒரு நாய் காணும், ஒரு சிறுத்தை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் பயம்லாம் ஒன்றும் இல்லைன்னு மறுபடியும் நடுங்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் மறுபடியும் இங்கே மாடு இல்லை, மலைக்கு மேலே போகலாம் அப்படின்ட்டு அப்படியே நடுங்கிட்டே உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பேன். மலைக்கு மேலே மாடு இல்லை, இன்னும் மேலே போகலான்னா என் ஒய்ஃபுக்கு மனைவிக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு, பாட்டு இருந்தேன்னா காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டார். கடைசியாக ஒரு தடவை பையன் குரலை கேட்டுக்கிற ஃபோனை கூட அப்படின்னு. அப்புறம் அவன் பயப்படுறான், வா ரூம் போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். ஆக ஒவ்வொரு முறையும் வந்து வெவ்வேறு இடத்துல உட்காந்து வெவ்வேறு வடிவத்தில் இந்த பாடல்களை நாங்கள் எழுதி பார்த்தோம். எனக்கே இது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஏன்னா நந்தாவில் எழுதியிருக்கேன், பிதாமகனில் எழுதியிருக்கேன், நான் கடவுளெல்லாம் எழுதியிருக்கேன். முழு பாடலுக்கு கூட அமர்ந்து அந்த கதையை உள்வாங்கி அதை ஒவ்வொரு முறையும் மாற்றி எழுதுவது என்பது ஒரு சவாலான விஷயம். அப்புறம் வந்து யுவன் சார் கூட தொடர்ந்து பணியாற்றும் போது அவருடைய
இசையோட நெளிவு சுழிவு எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி போகும்ன்ட்டு ஒரு புரிதல் இருந்தது. இந்த படத்தில் வந்து யுவன் சாரோட இசை வந்து ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சல் தான் சொல்லலாம். ஒவ்வொரு பாடலுமே இதில் 4 பாடல்கள் இருக்குது. குறிப்பாக அந்த ராசாத்தி போலன்னு ஒரு பாடல், அதுக்கு பிறகு வந்து ஒரு மலையோரம்னு ஒரு பாடல், ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு தத்துவ பாடல் பண்ணியிருக்கோம். அந்த வரிகளை கொஞ்சம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அவனை பற்றி நான் பாட போகிறேன், இவனை பற்றி நான் பாட போகிறேன், அவனும் சரியில்லை இவனும் தான் சரியில்லை, எவனைத்தான் நான் எப்போ பாட போகிறேன். ஊரை பற்றி நான் பாட போகிறேன், உறவை பற்றி நான் பாட போகிறேன், ஊரும் சரியில்லை உறவும் தான் சரியில்லை, யாரைத்தான் இப்போ நான் பாட போகிறேன். காட்டில் வாழ்ந்த மிருகந்தான் நாம, அந்த நினப்பில் ஆட்டத்தான் புலி தின்னு புளியத்தான் காட்டான மிதிக்குதுங்க. காட்டு குகையில் நாம் வாழ்ந்த காலம் நெஞ்சில் இருந்து தீப்பந்தம் ஏந்தி எப்போதும் தனியாமல் துரத்துதுங்க. மனுஷ பயலின் ரத்தத்தில் இருப்பது உனக்கு என்ன தெரியும், நீராக தெரியும் நீரா அது, ஆறாக ஓடும் நெருப்பே அது. உதிரம் உள்ளேதான் உள்ளதென்ன, பழி இருக்கும் பலி இருக்கும் வெறி இருக்கும், அட வேட்ட குணம் இருக்கும், களவு இருக்கும் உளவு இருக்கும், கொலை இருக்கும், கொஞ்சம் கருணை கூட இருக்கும். கோபத்தில் சில நேரம் சாந்தத்தில் சில நேரம் திண்டாடும் நெஞ்சத்தின் மர்மம் என்ன, சத்தங்கள் ஆனாலும் மௌனங்கள் ஆனாலும் எல்லாமே ஒன்றியதான் வேறே என்ன. மெய்யெல்லாம் பொய்யாக பொய்யெல்லாம் மெய்யாக மெய்யாக மெய் பொய்யின் மர்மம் என்ன, மெய்யெல்லாம் மெய்யில்லை பொய்யெல்லாம் பொய்யில்லை மெய் 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 பொய் 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 மெய்யா என்ன. கண் ரெண்டில் தினம் தோன்றும் காட்சி எல்லாம் கண் விட்டு வெளியேறும் மர்மம் என்ன, கண் ரெண்டும் உணதில்லை அதன் காட்சி உணதில்லை அறியாத மடநெஞ்சில் மயக்கம் என்ன. இடுகாட்டில் தினம் பார்க்கும் சாம்பல் எல்லாம் இதயத்தில் ஏறாத மர்மம் என்ன. மலர்ந்தாலும் உதிர்ந்தாலும் மடியேந்தும் மணலாக மனம் வாங்கும் ஒரு தேடல் கொண்டால் என்ன. உயிருக்கு உயிரோடு பந்தம் என்ன, உயிர் வாழ்ந்து அதை நீயும் உணர்ந்தால் என்ன. உயிர் வாழ்க்கை நிலையாமை மர்மம் என்ன, நிலையாமை நினையாமை கொண்டால் என்ன. ஈசல் போல் வாழ்ந்தாலும் ஈசன் தாள் தான் சேர்ந்து தூசாகி தூளாகும் மர்மம் என்ன. சிறிதாக வரைந்தாலும் பெரிதாக வரைந்தாலும் பூஜ்ஜியத்தில் பெருசெல்லாம் மதிப்பா என்ன. அவனாக இருந்தாலும் இவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் இறுதி என்ன. பிச்சைதான் எடுத்தாலும் பேரரசன் ஆனாலும் புழுவுக்கு இரையாவான் வேறே என்ன. நிச்சயம் வந்து இது வந்து பாலானன் மட்டும்தான் அதை ஓகே பண்ண முடியும். இந்த பாட்டை ஒரு வார்த்தை கூட மாற்றாம அப்படியே படித்து பார்த்துட்டு அந்த ஈசன் ஒரு வார்த்தை வருது என்ன, ஆனால் விட்டுருங்க நான் சரி வச்சுக்கோ அப்படின்ட்டு. அதனால் பாலானுக்கு என்னுடைய நன்றி. இந்த பாடல் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு கேளுங்க. ஒரு மலை வரும்னு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படி யுவன் சார் அப்படியே மனசில் மயிலிறகால வருடுவார். இந்த படமும் இந்த பாடல்களும் அப்புறம் அவன் இவன் அங்கே உட்காந்துருக்காங்க, விஷால் ஆர்யா 2 பேரும் கலக்கியிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த ஜென்மத்துக்கு இந்த அதிர்ஷ்டம் போகிறோம். பாலா தம்பி அவங்களுடைய படத்தில் நடிக்கிறதுக்கு எத்தனை ஜென்மத்தில் எத்தனை புண்ணியம் செஞ்சேன்னா எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ டிட் 125 ஃபிலிம்ஸ் ஆஸ் ஆல் தெலுங்கு தமிழ் கன்னட மலையாளம் எல்லாரும். பெண் ஜென்மம், கந்தர்வ கன்யா, ஜெகன்மோகினி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்பில் நாடோடிகள் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாடோடிகள் படம் எல்லாரும் நல்லா செஞ்சாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் டப்பிங் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல படம் கூட வரலையே எனக்கு அப்படின்னு கொஞ்சம் நான் வருத்தமாக இருந்தேன். அந்த டைமில் கடவுளை பாருங்க, அவ்வளவு கேப் இருந்துட்டு அது பாலா சாருடைய படத்தில் எனக்கு சான்ஸ் வந்ததுன்னா ஐ மஸ்ட் சே தேங்க்ஸ் டு காடுக்கும். ஸோ அது அது பக்கத்தில் அது வேற சமாச்சாரம். நான் பாலா தம்பி அவருக்கு தான் நான் சொல்கிறேன். என்னது ஆஃப்டர் லாங் கேப் ஒரு செகண்ட் ஃபிலிமே பாலா சாருடைய படத்தில் பண்ணுறேன்னா அது நிஜமாகவே நான் முதல்ல செஞ்சுருக்கேன், எவ்வளவோ புண்ணியம் செஞ்சுருக்கேன்னு. அதே மாதிரி சேம் யூனிட் எல்லாம் நீங்கள் பார்த்தா அவன் இவன் 2 பேரும் தம்பிங்க ரொம்ப ஒரு ஃபேமிலியாகவே இருந்தோம். அம்பிகா நானும் தம்பிங்க 2 பேரும் ஹீரோயின்ஸு எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இருந்து அது எப்படி பார்த்தாங்கன்னா, ஐயோ சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு அப்படி எல்லாரும், ஒரு செந்தில், ரவி, கண்ணன், அப்புறம் எல்லாருமே அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஒத்துமையாக. எனக்கு தமிழ் வராத எனக்கு அவர் கண்ணு பார்த்தாலே போகிறோம், பாலா சாருடைய கண்ணு பார்த்தா அப்படி நம்ம ஆக்ட் பண்ணலாம். அவர் எவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், எவ்வளவு கொஞ்சமாக கொடுக்கணுமா ஜாஸ்தி கொடுக்கணுமா நம்ம ஒன்றும் கற்றுக்கிட்டு போக தேவையில்லை. அதுக்கு இன்னொரு வாட்டி நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்.
உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிக்கணும். இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிற இந்த கேரக்டர் மாதிரி இது வரைக்கும் நான் தெலுங்குல கூட பண்ணலை. ஈவன் தெலுங்குல கூட ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் நினைப்பாங்க, என்ன பிரபா இந்த மாதிரி கேரக்டர் இப்படி கூட பண்ண முடியுமா பிரபா அப்படின்னு. எனக்கு ரொம்ப, ஏன்னா நீங்கள் நிறைய பார்க்கல, தெலுங்குல ரொம்ப ஃபேமஸ்னால அங்கே கண்டிப்பாக எனக்கு பாருங்கள் ரொம்ப ஒரு வெற்றியாக இருக்கும் இந்த கேரக்டர். நீங்கள் தமிழில் கூட பார்த்துட்டு எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படியே எல்லாரோட என்னையும் ஆசீர்வதிக்கணும். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். பாலு மகேந்திர சார், ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் சீயிங் யூ. நான் அவர் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன், மலையாள படம், அவர் டைரக்ஷனில். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் டைரக்டர் பாலாவுக்கு சொல்லிக்கிறேன். நிறைய படங்கள் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த கெட்டப், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னோடய லைஃப்பில் இப்படி இந்த படம் மூலமாக பண்ண வச்சதில் நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். and thank you so much from the bottom of my heart. and இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே, எனக்கு பையனா விஷால் நடிச்சிருக்காரு, அவன் இவன் இங்கே யுவன் வந்திருக்காரு. ஸோ எல்லா டோட்டலி ஹீரோயின்ஸும் சரி, என்னோட ஹஸ்பண்ட் கேரக்டராக நடிச்சிருக்கிறவங்களும் சரி, பிரபாக்காவும் சரி, ஜனனி, எவ்ரிபடி. and I love you all from the bottom of my heart and thank you so much for all your love. உங்கள் க்ரூ, உங்கள் ப்ரொடியூசர்ஸ், உங்கள் க்ரூ எல்லாருக்குமே நான் இந்த சான்ஸ் நன்றி சொல்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். உங்களை மாதிரியே நானும் படம் ரிலீஸுக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.